சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வெளிய போயிட்டோம்னா ஆள நகத்து காடல எங்க போய் ஒளிஞ்சன்னு தெரியல. போன அடிச்சாலும் எடுக்க மாட்டேக்கல பாவி மக்கா. எங்கேயும் போய் சேலை எடுத்து வந்துடப்படாத. ஆசையார ஏற்கனவே சொல்லியிருக்கான் ஒரு மாசமா உன் மொபைலுக்கு கெட்ட நேரம் நடக்குன்னு. இவ வேற சொல்லு வச்சு கேட்கலாம எங்கேயும் போவாதானே கேட்கலாம். எங்கேயும் போய் சண்டை எடுத்து புதையில எடுத்துட்டு வர போறாலும் தெரியல. ஒரு கொண்டம் கொடுத்தா வீட்டுல எத்தனை நாள் பிடி தின்னுட்டு உருண்டுட்டு கிடக்க. எம்மோ வீட்டுல போய் ஒதுங்கிடலான்னு பார்த்தாலும் எம்மாவா நேரம் வரட்டுமா உன்னை கொண்டு தள்ளிடுறேன் எப்படியாவது கொண்டு. அதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நேரம் கைகூடி வரமாட்டேங்க. அந்த நட்டுவ கலிக்கு மாசம் ஆகிட்டே இருக்கு. கூடி சீக்கிரம் வாத்தாக்காரி எப்படி சீமந்த வைப்பா. அந்த நேரம் பார்த்து நம்ம உள்ள பூந்துடணும். அவ்வளவு கூப்பிட்டாலும் கூப்பிடட்டாலும் சரிதான். நம்ம எப்படியாவது பாசத்தை காட்டி எப்படியாவது பணிஞ்சு உள்ள எடுத்து போயிடணும். அப்பதான் எம்மவன்ட்ட 4-5 துட்டை வாங்கி எடுத்து எம்மவளுக்கு கொஞ்சம் கையில கொடுக்க முடியும். ஒட்டிக்கடை வியாபாரம் பிச்சுக்கிட்டு தான் போதுங்க. ஒன்னும் கையில வரமாட்டேக்கு. சரி சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னு எம்மாவா ஆசைப்படுதா. எம்மாவை வாய் வச்சுட்டு சும்மா இருந்தா கூட எம்மாவன் ஏதாவது துட்டு பார்த்து எடுத்து கொடுப்பான். இல்லைன்னு லோன் போட்டாவது கொடுப்பான். ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கு அதை வச்சு இவன் முன்னேறி போடலாம். இவன் இருக்க மாட்டால. இவன் வாய் வச்சுட்டு இதான் சமயம்னு சண்டை இழுத்தா. அந்தாலும் அவன் டக்கு புக்குன்னு பொட்டியை கட்டிட்டு தண்ணி கொடுத்தானே போயிட்டான். அவன் எங்க போனான்? அவன் பொண்டாட்டிக்காரி எப்பண்டா சண்டை வரும்னு சொல்லி இழுத்துட்டு போயிடலாம் புருஷனை அப்படின்னு தண்ணி கொடுத்தானே இழுத்துட்டு போயிட்டான். அதுக்கு ஒம்மகாரியும் தோணதானே அவன் இங்கே இருந்திருந்தானா இந்நேரம் கண்ணீர் பிடிச்சாது எப்படியா துட்டு பார்த்து என் மவளுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை நான் வச்சு கொடுத்துருப்பேன். சரி எப்பண்டா சீவந்த வரணும் தானே காத்து கிடக்கேன். அந்த ஆளை உள்ள போயிடணும் பூந்துடணும். அவ்வளவு கூப்பிட்டாலும் சரிதான் கூப்பிடாம போனாலும் சரிதான். நம்ம எப்படியாவது போயிடணும் உள்ள. இந்த மொட்டையிட்டு கிடந்தீங்க நானும் என் மவளும் சீரழின்னு இங்க 2 பேர் தலையில எழுதியிருக்கு போல. சவத்தப்பட்டு தலையெழுத்த யாரால அழிக்க முடியும்? எல்லாத்தையும் அனுபவிச்சு தானே ஆகணும். ஐயா அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கா போல இருக்க. சரி தூங்கட்டு எழுப்பாண்டாம். நம்மளே பீரல கொண்டு வச்சிருவோம். அழகு சுந்தரம் அம்மா நல்லா அசந்துல தூங்கிட்டு இருந்தியா? சரியாதான் உங்களை எழுப்பாண்டான்னு நினைச்சேன். என்னதான் அசந்து உறங்கினாலும் வீட்டுக்குள்ள ஒரு எறும்பு பூந்தா கூட எனக்கு தெரியுமாக்கா. என்னன்னு தெரியல. அது சின்ன பிள்ளைல இருந்து அப்படி பழகி போயிட்டு. எங்க ஐயா ஒயாம சொல்லுவாரு உன் கண்ணை தப்ப முடியாதுன்னு. அந்த மாதிரிதான் இருக்குமாக்கா. நீ கால் எடுத்து மெதுவா தான் வச்ச. டக்குன்னு ஏதோ தட்டுப்பட்டாப்ல இருந்து யாரா உள்ளுக்குள்ள வர மாதிரி இருந்து அந்த அளவு முழிச்சு பார்த்தேன். நல்லதுதாம்மா. உங்களை மிஞ்சி ஒரு கல்லம் கூட உள்ள எட்டி பார்க்க முடியாது. உங்க ஐயா அப்படிதான் சொல்லுவாரு. உன்னை நம்பி இந்த கதை திறந்து போட்டுருக்கலாம் டி. எந்த கல்லனும் உள்ள வந்துட மாட்டான் அப்படின்னு. வந்ததே மறந்துட்டேன் பாருங்க. தாங்கம்மா என்ன இருக்குன்னு பாருங்க. என்னையாது மஞ்சள் மாதிரி இருக்கு பாருங்கம்மா என்ன இருக்குன்னு உள்ள. உண்மையிலே உன்னை நினைச்சு பெருமையா இருக்குயா. இதுக்கு காரணமே நீங்க தானம்மா. ஏழுவழி கணக்க என் போக்குல தெரிஞ்சிட்டு இருந்தேன். வேலை சொல்லிக்கும் போவாம நீங்க என்னைக்கு இங்க வந்தீங்களோ அன்னையில இருந்தே தட்டி 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 சொல்லி 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 படிப்படியா நானும் மாற ஆரம்பிச்சிட்டேமா. எங்க நாம் சொல்ல கேட்கவே கேட்க மாட்டியா நினைச்சுதான் ஐயா சொன்னேன். பரவாயில்ல என் பேச்ச கேட்டு நீ நல்லதா இருக்க. கண்டிப்பாமா. இப்போதைக்கு இந்த டாலர் வச்சு செயினையும் இந்த நெக்லஸையும் மட்டும் தான்மா என்னால திருப்ப முடிஞ்சு. அவ்வளவுதான் பணம் இருந்துமா. ஒரு காப்பு ஒரு மோதிரமும் இன்னொரு பேங்க்ல இருக்கு. அதையும் கூடிய சீக்கிரத்துல திருப்பிடுவாமா. உன் மேல நம்பிக்கை இருக்கியா? கூடிய சீக்கிரம் அதையும் திருப்பி கொடுத்துருவேன்னு அவங்க கிட்ட சீட்டு போட்டு பணம் தந்து வச்சிருந்தேன். அது அப்படியே பத்திரமா என்கிட்ட தந்திய. நானும் இந்த நகையெல்லாம் திருப்பி போட்டேன். அடுத்தால ஒரு தட்டு சீட்டு போட்டிருக்காமா. விழுந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க குழுக்கல்ல. அந்த ஆள் அதை எடுத்து அந்த காப்பையும் கையோட இந்த திருப்பி கொடுத்துடலாம். என்ன மக்கா குடுக்கணும்னு சொல்லுத? ஐயா நானும் வாய் தவறி சொல்லிட்டேமா. அவட்ட இப்ப கொடுக்க மாட்டேன். அவட்ட கொடுத்தோம்னா அவ்வளவுதான் எல்லாத்தையும் கட்டமண்ண ஆக்கி விடுவா. நகையும் பத்திரமா உங்க பீரோல வச்சுக்கிடுமா. சரிமக்கா நல்லா இருப்பையா. இப்போதைக்கு அவட்ட மூச்சு விட்டுறாதேன்னு கொஞ்ச நாள் ஆகட்டும். நானே கையில எடுத்து தாரேன். உன் பொண்டாட்டி கையில கொடுத்துரு. ஏமா என் பொண்டாட்டியா மாமியார கண்ணுல பற்றக்கூடாது. உள்ளதுக்கு வைங்க. அதுவும் சரிதான் மக்கா. ஏமா உண்மையிலேயே உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுதாமா. அவக்குள்ள நகைனாலும் நீ பத்திரமா வச்சு 2வது குடுக்கணும்னு நினைக்க பத்தியமா. சில வீடுகள் எல்லாம் மாமியாரு மருமகுள்ள நகை எப்பண்டா கிடைக்கும் எடுத்து வச்சுக்கலாம் ஒதுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலமா. நானும் ஒரு காலத்துல மருமலா இருந்தாமக்கா. இப்ப மாமியாரா மாறி இருக்கேன். நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க ஐயா ஒரு நாள் வேலை சொல்லிக்க ஒழுங்க போக மாட்டாரு. நல்லா குடிப்பாரு. குடிச்சுட்டு வந்து என்ன அடிப்பாரு. ஈனு முட்டை அது இதுன்னு இல்ல நான் சாப்பிட மாட்டாரு. வந்து அடிப்பாரு. கையில துட்டு இல்லாம நான் என்னத்தை செஞ்சு வைப்பேன். வெறும் கஞ்ச வச்சு துவையில அரைச்சு வைப்பேன். இந்த அடிக்க ஓடி வருவாரு. நான் என்ன செய்வேன்? நீ கைப்பிள்ள உன்னை வச்சுட்டு நான் எங்கயா வேலைக்கு போவேன். என்னால முடிஞ்சது பக்கத்து வீட்டுல வேலைக்கு போய் பாத்திரம் கழுவி கொடுப்பேன் பாத்துக்க. அதுல வரக்கூடிய பைசா வச்சு உனக்கு பாலை வாங்கி கொடுப்பானா அதை இதுன்னு வாங்கி கொடுப்பானா. அவருக்கு மீன் முட்டைன்னு வச்சு கொடுப்பானா. எங்க வீட்டுல போட்ட 10 பவுன் நகையை பீரோவுல பூட்டி வச்சிருந்தேன். அவர் அப்பப்ப வந்து என்கிட்ட சண்டை போட்டு அடிச்சு போட்டு நகையெல்லாம் ஒன்னொன்னா தூக்கிட்டு போய் அட வைப்பாரு. முங்கிரும். அந்த ஆளு பெயரு வம்பா போச்சு. அப்படியே என் நகை ஒன்னொன்னா போய் ஒண்ணும் இல்லாம ஆயிட்டேனா. அதனாலதான் ஒவ்வொரு பவுனோட கஷ்டமும் எனக்கு தெரியுமியா. ஒரு கிராம் நகை எடுக்கிறதுக்கு எத்தனை நாள சேக்கம். ஆனா அதை வித்து செலவு பண்ணா ஒரு நிமிஷத்துல செலவு பண்ணிடலாம். கண்ணை முடிச்சு முடிக்கக்குள்ள ஒண்ணு இல்லாம போயிரும். இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வளர்ந்துருக்கேனா. அதனாலதான் நான் சொல்லுதேன் உன் பொண்டாட்டியும் பாவம் தானே. அவ வாயாடிதான் எனக்கு என்னமா யாருக்கு மாற செஞ்சுட்டு கிடக்கா. நகையெல்லாம் வம்பாக்காம பத்திரமா வச்சிருந்தா நாளைக்கு உன் புள்ள குட்டிக்கு ஆகும்ல உன் எதிர்காலத்துக்குன்னு. பொதுவுல சொன்னா ஒரு ஆள்கிட்ட ஒரு நகை இருக்குன்னா ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சனா யார்ட்டையும் போய் நிக்கேண்டா. நகையை அட வச்சோமா அந்த பணத்தை எடுத்து இடத்த வாங்கணுமா வீடு கட்டணுமான்னு நம்ம நல்லபடியா இருக்கலாம்ல ஐயா. அதனாலதான் சொல்லுதேன் ஒரு கிராம் கூட வம்பா ஏலத்துக்கு பேர விடாது வம்பாய்க்கிறோம் கூடாதுன்னா நான் பொத்தினாப்புல எல்லாத்தையும் எடுத்து பந்துசா வைக்க சொல்லுதேன் உன்ன. கரெக்ட் தாம்மா. நீங்க சொல்லுது சரிதாம்மா. நீ கஷ்டப்பட்டதுனால உங்களுக்கு அந்த நகையோட அருமெல்லாம் தெரியுது. நான் என் பொண்டாட்டி அப்படி இல்ல. வருது போதுன்னு அவ்வோக்குல என்னத்தையா ஒண்ணு செஞ்சுட்டு கிடக்கா.
ஏதோ அம்மையும் மௌனும் ஏதோ குசு குசுன்னு பேஸ்தாப்ல இருக்கு. என்னன்னு போய் பாப்போம். பாவி மக்கா, மஞ்சப்பையி. மா பத்திரமா பீரோல வச்சுக்கிடுமா. பாவி மக்கா, பத்திரமா பீரோல வைக்கணுமா மஞ்சப்பைய? அப்படின்னா அந்த மஞ்சப்பைக்குள்ள என்ன இருக்கு? அதான் சொன்னோம்ல மக்கா, எறும்பு கூட என்ன தாண்டிதான் வரணும் பாத்துக்க. பயப்படாதானே, பத்திரமா வச்சிருக்கேன். என்ன ஐயா அன்னைக்கு உன் கையில பத்திரமா ஒப்படைச்சிருவேன். சரிம்மா. அப்ப என்னவோ ஒண்ணு இருக்கு மஞ்சப்பைக்குள்ள. எங்க அம்மிட்ட இந்த விஷயத்த சொல்லி சந்தோஷப்படணும்னு பார்த்தா எங்க அம்மா அங்க எடுத்து எட்டி எட்டி பார்த்து நடக்கா. அமைதியா போய் சர்ப்ரைஸ் கொடுத்துருவோம் உங்க சொத்த வேலையாவுக்கு. எடி 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 உருட்டி எடி எடி எடி. ஐயப்பா, ஹலோ நாலுபடி, என்ன கிளம்பிட்டல எப்படி? சின்ன பொண்ணு நான் கிளம்பிட்டேன். என் மவளை அந்த பள்ளியிடத்துல வர கொண்டு விட்டுட்டு ஓடிறேன்னு. அதுக்கப்புறம் என் புருஷனுக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கான். அதான் வர முடியாதுன்னு சொல்லி புலம்பிட்டு கிடந்தாரு. அது சாயந்தரம் போல கிளம்பி வந்துருவேன். நாளை கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவாரு. என்ன நாலுபடி, 2 பேரும் வருவேன் சொல்லிட்டு கடைசியில அண்ணன் அங்க வேலை இல்லைன்னு கிடக்கிய. என்ன செய்ய சின்ன பொண்ணு, வேலை இருக்கலாம். சரி நான் வரேன். நாளை கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவாரு மனுஷன். அதுக்கப்புறம் இந்த புஷ்பாக்கா கிளம்பிட்டு இருக்கா. இந்த பிள்ளைகள வந்து காலேஜுக்கு அனுப்பிட்டு ஓடியாரன்னு இருக்கா. அதே சிம்மும் அப்படிதான். அதனால எல்லாரும் கிளம்பி ஒரு ஆட்டோல ஓடியாரோம். அம்மா நாத்து வந்துட்டாளா? ஆமா, நாத்து ஒரு ராஜேசன் கிளம்பி கார் பிடிச்சு வந்துட்டு இருக்காவலாம். சரி, இந்த 5 நிமிஷத்துல எல்லாரும் நாங்க ஒண்ணா வந்து சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளைக்கு வரணுமா இல்ல பொண்ணு வீட்டுக்கு நேரம் நிச்சாமலத்துக்கு வந்துடணுமா? அங்க இப்ப கிளம்பிடுவோம். நேரம் வர ஆயிட்டுல, அங்க போய் நிச்சாமலம் பண்ணணும், இந்த பொண்ணு ரெடி பண்ணணும். அதான் நீங்க அப்போ நேர பொண்ணு வீட்டுக்கு வந்துருங்களா? சரி சின்ன பொண்ணு, அப்ப நாங்க பொண்ணு வீட்டுக்கு நேரடியா வந்துருதோம். அப்புறம் என்ன, உங்க மாமியாரு 3 ரோசஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 3 ரோசஸ் கேட்க வேணும். நேத்து ராத்திரில ஒரே கதை தான், உறங்கவே இல்லை. எப்போ உறங்குச்சுனே தெரியல. விடிகால அப்புறம் எந்திரிச்சு மறுபடியும் கதை. என்ன கதை தான் குடும்பம் தெரியலம்மா. கரே கதை தான். கதை விட்டுட்டு இடத்துல கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. தட்டு தாம்பளத்தெல்லாம் ரெடி பண்ணணும்ல, எல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் கிளம்பி வாங்கம்மா. சரி வைக்கிட்டா? சரி சின்ன பொண்ணு. மரமல தட்டு தாம்பளத்தெல்லாம் அளவுல எடுத்து அடுக்கி வச்சாச்சு. சீக்கிரமா யாராவது என் மோமனங்க. ஏய் சொல்ல கேட்காம அவர் ஆளுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுல போய் நின்னுட்டு இருக்காரு. இந்த வீடு நம்ம வீடு தானே மரமல. சரி அவன் முன்ன போனா பரவாயில்ல, நம்ம அந்தல போவோம். கொட்டு மேலத்தை கூட்டிட்டு அந்தல கிளம்ப வேண்டியதான். மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாரா எப்படி? வீட்டில கொடுத்து கிளம்புற மக்கா. யாராவது நிச்சயம் பண்ணு போகணும்னு இருக்கேன். உள்ள போய் ரூம பூட்டிட்டு காது திறக்க மாட்டேங்க. கேட்டா வெக்கமா இருக்கா வெளியே வரதுக்கு. இது நல்ல கதையா இருக்க. ஒண்ணு கூட பரவாயில்ல போல இருக்க. இவர் ரொம்ப வெக்கப்பட்டு இருக்காரு. போங்கதே, நான் வந்து கதை தட்டுதேன். எப்படியா இருந்தாலும் திறந்து வெளியே வந்துதானே ஆகணும். சரி மரமல, பொட்டு மேல காரணம் வர சொல்லு. போன் அடிச்சு யாராவதுல. சரிங்க தே. என்ன எல்லாரும் கிளம்பியாச்சு, சீக்கிரம் வாங்க. நேராவது. ஆமா, முன்னால கொட்டு மேல போவா, பின்னால தட்டு தாம்பளத்தோட போனாதானே இன்னார் வீட்டுல நிச்சாமலான்னு தெரியும். சரிண்ணே. சரி நம்மளும் கிளம்புவோம். பொண்ணு வரட்டு, உட்காருங்க. நேரம் உட்காரவும் மாட்டிக்கிய, நின்னுட்டே இருக்கிய. மச்சான், என் தங்கச்சி கூட பரவாயில்ல போல இருக்கு. ரொம்ப வெக்கப்படுதிய. கொஞ்சம் நிமிந்து நில்லுங்க. தலையை நிமித்தி காணிங்க எல்லாத்துக்கும். நான் தான் மாப்பிள்ளைன்னு. உன்னலைக்கு போன ஆளை காணல. மைனியா என்னாச்சு? வந்தாச்சு பொண்ணு வந்தாச்சு. இந்த வருது. இன்னைக்கு போன ஆள இன்னொரு ஆள் அழைச்சிட்டு வரணும் போல இருக்க. எத்தே மேக்கப்ல நாங்க தான் சூப்பரா பண்ணி முடிச்சாச்சே. போறவ என்ன கூட்டார மரமல. ஜோடி பொருத்தம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் அந்த ஜோடி பொருத்தம். எங்க அம்மையும் அப்பனும் இருந்திருந்தாவனா பாத்து என்ன மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பாவோ. கண்ணுகள்ல பூரிச்சு போயிருப்பாவோ. சில பொண்ணு எல்லாரும் கண்ணே பற்றும் போல இருக்க பொண்ணு மாப்பிள்ள மேல. ஆமா நாலுபடி, அங்க பாருங்க எங்க மாமியார் ஃபீல் பண்ணி அங்க அப்படியே நின்னுட்டு இருக்கு. இருக்காத சின்ன பொண்ணு, ரொம்ப வருஷமா ஒரு விஷயத்துக்கு காத்துட்டே இருக்கும்னு நினைச்சிக்கிய. அது நடக்குமா நடக்காத நினைச்சே இருப்போம். கடைசியில திடுப்புன்னு ஒரு நாள் அந்த நல்ல விஷயம் நடக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்மளால அதை நம்பவும் முடியாது. இது கனவா நனவான் இருக்கு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆமாக்கோ, அதங்க என் மாமியார் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிக்கி. எத்தே மோதிரம் மாத்தாண்டமா? ஆமா சொல்லு தாயி, வடப்பறந்தா பின்னால நின்னுட்டு இருக்க. போய் மாத்திரம் மாத்த சொல்லு பொண்ணு மாப்பிளையும். பரவாயில்ல, மாத்திரத்தை வாண்டதான தந்து வச்சேன். எடுத்து குடு என் தம்பி கையில. சரிங்க தே. தப்பு இந்தாங்க மோதிரம், சித்தி கையில போட்டு விடுங்க. பொண்ணுகிட்ட மோதிரத்தை குடு. சித்தி இந்தாங்க, சித்தப்புக்கு போட்டு விடுங்க. நன்றி மக்கா. சித்தி, உங்க 2 பேரையும் எவ்வளவு பேர் வாழ்த்திருக்காங்க தெரியுமா? நானும் பாத்தேன் ராஜேஷ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத்துமணிக்கு அண்ணங்க முறையில ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு எடுத்துட்டு போங்க. இடியப்பா இங்க சாப்பிட்டு விட்டு அதனால நேரா அங்க போய் என் தம்பி வீட்டுல போய் டக்குன்னு இந்த தாலிக்கு பொண்ணு இருக்கிறோம் நமக்கா. ஆமா மைனியா, அப்படித்தானே நம்ம பேசியிருக்கோம். இங்க சாப்பிட்டு போட்டு அங்க மாப்பிள்ளை வீட்டுல போய், அதான் உங்க தம்பி வீட்டுல போய் தாலிக்கு பொண்ணு இருக்கிற வேண்டியதான். சாப்பாடு ரெடி ஆயிட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம். தாலிக்கு பொண்ணு இருக்க. எங்க அம்மைக்கு மூஞ்ச பாக்கிறதுக்கு சிரிப்பாதான் வருது. நான் சிரிக்கிறத மட்டும் பார்த்தா சொத்தவளையா அவ்வளவுதான். என்ன இங்கன வச்ச வேக்காடு வச்சு போடுவா. இன்னுமா இது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்லணும்னு வந்தா. சரி சந்தோஷத்துல உன்னை தூக்கமா நினைச்சு தூக்குனா தலகுப்புற சாடி கீழே விழுந்து மண்டைய உடைச்சிருக்க. கீழே இறக்கி விடுமோ தேவி. ஒரு குட்டி நியூஸ் வச்சிருக்கேன். அதை சொன்ன உடனே எப்படி நீ சந்தோஷப்படுறதுன்னு மட்டும் பாரு. ஆமா குட்டி நியூஸ் தான்.
போய் உட்கார வீட்டு இந்த கட்டில்ல என்ன பாடுபடுத்தாமா வந்தோடனே வனைய வச்சுட்டாளம்மா. இப்படி கட்டில உட்காருமா உட்காரு. இந்த குட் நியூஸ் ஆமா அது சொல்ல சொல்ல எனக்கு திருப்பி பவர் வருது. ஆமா சரி சரி பாதம் சொல்லி தல அம்மா அந்த சுப்புளிச்சுமி குத்புளிச்சுமி நம்மகிட்ட இருந்து எல்லா ஜாமனையும் கடையில இருந்து அடிச்சு போடலாமா துட்டு தராம. ஆமா அவளுக்கு என்ன டீ கொள்ள பயம் அவ மைனி கறி போட்டு வச்சிருப்ப போல இருக்கு இவளுக்கு குடிக்கிறதுக்காண்டி. அந்த இவ்வளவு அடுக்கல்ல போயிருக்கா அந்த நேரம் பார்த்து அவளை தேடி நான் போனமா அந்த கேட்டுக்கமா அடுக்கலைக்குள்ள விட்டு போயிட்டு நானும் கூப்பிட்டுக்கிட்டேன். அந்த கசாயத்தை எடுத்து குடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கசாயம் இல்ல மாட்டு கோமியத்தை யாரும் மாத்தி வச்சிருக்கா. மாட்டு கோமியமா இவளும் எடுத்து படார்னு எடுத்து சடார்னு குடிக்க போனல உடனே புரிஞ்சுக்கிட்டா. ஐயோ மாட்டு கோமியன்னு சொல்லி தூரம் ஊத்துக்கு போலான்னு நினைச்சா. உடனே நான் சும்மா இருப்பேனா சடார்னு விஷயத்தை புரிஞ்சுட்டு அப்படியே டபக்குன்னு வாயில ஊத்துக்க நல்லா உரு உருன்னு குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தள்ளிட்டேன். ஒரு பெரிய டப்பா நிறைய இருக்குமா மடக்குன்னு குடிச்சு போட்டா. உன்ன விட்டாளா ஆளு யாரு பின்னால துரத்துட்டு ஓடியாருக்கு வந்தாமா. நான் அந்தால ஏதோ போன் பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டு அப்படி நைஸா எஸ்கேப் போய் ஒரே ஓட்டமா ஓடி அதுல திரும்பி பார்க்காம. குவாமியம்னா எப்போ என்ன வாடடிக்கும் எப்படி கொண்டாடி பாவா குடிச்சான்னு தெரியலையே. நான் வரும்போது வா வான்னு கிடந்து வாந்தி எடுத்து கிடந்தா இப்ப என்ன ஆனாலும் தெரியல. தலகுப்புற நின்னாலும் வெளியே வராது ஏன் தெரியுமா. அதை குடிச்சு முடிச்சோன்னா யாவுன்னு ஒரு யாப்பா விட்டா பாக்கணும் 8 ஊருக்கு கேட்டிருக்கோம். கோமுட்டிக்காரி எப்படி நம்மகிட்ட துட்டு தரமா ஆட்டிட்டு போனா சரியான ஏமாத்துக்காரியா இருக்கா பத்தியாட்டி. மக்கா நீ ஒரு குட் நியூஸ் சொன்னல நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் உனக்கு. இன்னுமா அண்ணன் ஏதாவது துட்டு தரேன்னு சொல்லிருக்கானா லட்சக்கணக்கில் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு. அது இல்லட்டி நீ வரும்போது நான் எட்டி பாத்துட்டு இருந்தேன்ல. ஆமா என்ன தம்பி எட்டி பாத்துட்டு நடந்தா ஏடி உன் மாமியா கரெக்டா உன் புருஷங்காரன் ஏதோ மஞ்ச பையில கொண்டு கொடுக்காமட்டி எனக்கு பார்த்தா தெரியுது கெட்டு பணம் தான் இருக்கும் போல இருக்கு. என்னமா சொல்லுத மஞ்ச பையில கெட்டு பணமா. ஆமாட்டி உன் புருஷங்கள மனசனட்டி ஏதோ வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு உனக்கு நித்த 50 ரூபா மட்டும் தாரான். மித்த துட்டெல்லாம் எங்கிட்ட கொண்டு கொடுக்கான். அவ்வளவு பணத்தையும் சீட்டு நாட்டு போட்டு ஒதுக்கல அம்மா யார்கிட்ட கொண்டு கொடுக்காமட்டி. ஆமா அந்த சோனகிரி ஆயிராதட்டி எங்கல்லுமா கடைசியில உன் வயல பொங்கல் அள்ளி போட்டுட்டு போயிருவான். போய் சொல்லுதம்னா பாரு அம்மையும் மோனு பேசிட்டு இருக்காவோ ஏதோ பைய கொண்டு கொடுத்துருக்கா. பைய உன் மாமியா கறி தான் கையில வச்சிருக்கா. எம்மா பீரோக்குள்ள பத்திரமா வெய்யின்னு சொல்லி சொன்னாரு உன் புருஷன். ஒரு நிமிஷம் நானே பாத்துக்கிட்டு சோனமுத்து மாமா கல்யாணத்துக்கு பேசாம ஒரு ஆட்டோ பிடிக்கேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரும். இன்னமும் பொண்டாட்டி போயிட்டாங்களா. நான் எங்க வரமக்கா நான் வீட்டுல இருக்கேன். என்னப்பா சொந்தக்கார கல்யாணத்துக்கு போக வேண்டாமா. சரிமக்கா அப்ப போவோம். சரிமா பைய பத்திரம் என்ன பாத்தியாட்டி உன் புருஷன் பைய பத்திரங்க பத்தியா அப்பல இருந்து இதை தம்பி சொல்லிட்டு கொண்டாடிட்டு கிடக்கான். அப்போ அதுக்குள்ள துட்டு தம்பி இருக்கு. துட்டுன்னா 1 ரூபா 2 ரூபா துட்டு நினைச்சுக்கிடாத. வாயில நல்லா வருது எரும மாடு மாதிரி இருக்கிய ஒரு சூதானமா இருக்கியாட்டி. வாங்கிட்டு துட்டெல்லாம் என்ன செய்தா ஏது செய்தான்னு வாங்கிட்டு வந்த உடனே ஊறிட்டு விடுறதுக்கு இல்லாம வாய் மட்டும் என்கிட்ட பேசுவேன். நீ சொல்லலாம் உன் நேசமாமா கடை திறக்கேன்னு கடையிலே பாதி நேரம் கிடந்துக்கிட்டு என் புருஷனை கண்காணிக்காம விட்டுட்டானுமா. இவர் என்ன துட்டை கொண்டு அம்மையிட்டு கொண்டு நீட்டி இருக்காரு. ஆத்துல போய் குளிச்சு வரமா. எங்க போறேன் அதுக்கல்ல போய் தண்ணி குடிச்சு அதுல போற சொல்லி போறமா குளிக்கிறதுக்கு. சரிமாக்கா பைய பத்திரமா பீரோல வைக்கணும். மொட்டைய பத்தியா பீரோல வைக்க போறேன்னு சொல்லிட்டு வைக்கும் போது கள்ள வீட்டுக்குள்ளே இருக்கானு அந்த மொட்டைக்கு தெரியலம்மா. 5 நிமிஷத்துல பாரு அபேஸ் பண்ணிட்டு வந்துருதேன். மொட்டை வருது ஓடிரு பாத்துச்சு அவ்வளவுதான் நம்மள தீத்து கட்டி போடும். சரி கொஞ்ச நேரம் உறங்குவோம். கடவுளே என்னையும் காப்பாத்து எல்லாரையும் காப்பாத்தையா. அத்தியம்மா மொட்டைக்கு டயலாக்க கடவுளே என்னையும் காப்பாத்து எல்லாரையும் காப்பாத்துன்னு. இந்த மொட்டையை காப்பாத்தல யாராலும் முடியாதும்மா. யார் நினைச்சாலும் முடியாது. என்ன மக்கா சொல்லுது ஒண்ணு புரியலையே. அம்மா மொட்டை படுத்தாலே என்னன்னுதான் உறக்கணும் தெரியாதுமா. அப்படியே அசந்து உறங்கிடுவாமா. நான் நிறைய நாள் பாத்திருக்கேன். படுத்த உடனே கும்பகர்ண மாதிரி கொரட்டு விடுவா. சொன்ன மாதிரியே கொரட்டை விட்டுட்டானே டி. மொட்டை உறங்கி 3 ஜாமம் ஆயிருக்கும். நீ ரூம்ல போய் பம்மினாப்புல உட்காந்துக்கோ. நான் மெதுவா பதுசா போய் பீரோல இருக்க அந்த மஞ்ச பைய அபேஸ் பண்ணி ஆட்டைய போட்டு ஓடி இருந்தேன். மொட்டை பாத்திரம் மட்டி அவ்வளவுதான் நம்ம தொலைஞ்சோம். நீ யார்கிட்டமா பேசிட்டு இருக்க. அந்த சுப்புல சீமியவே கோமிய குடிக்க வச்சவனா மொட்டெல்லாம் சுச்சிப்பி மாட்டுறமா சுச்சிப்பி. நீ ரூம்ல போய் இருமா நான் நைஸா போய் எடுத்து ஓடியாரன் பீரோ திறந்து. ஏண்டமக்கா நீ நைஸா போயிட்டா நின்னு எட்டி பாத்துட்டே இருக்கேன். நான் எட்டி போவதெல்லாம் சரிதான் மொட்டைகிட்ட மாட்டிக்கிறாதட்டி. யாருகிட்ட எங்க கிட்டே வா. கடவுளே என் மோவா அந்த மஞ்ச பைய தூக்கிட்டு வர வரைக்கும் மொட்டை முடிச்சிடக்கூடாது. ஒரு கட்ட அம்மையும் அவளும் வேற என்னத்தை சொல்ல அவளதான் சொல்ல முடியும். நீ நிம்மதியா தூங்குவோம். ஆனாலும் உனக்கு தைரியம் அப்படி எப்படி போன பைய நைஸா தூக்கிட்டு ஓடி இருந்துச்சு. அதாம்மா நீலாம்பரி பையருக்கு கணத்தை பார்த்தா ஏகப்பட்ட லட்சம் இருக்கும் போல இருக்குடி. பேசாம இந்த அட்வான்ஸ் இன்னைக்கு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் சாமான லாரியில கொண்டு இறக்கி 2-3 நாள்ல சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சு போடுவோம். இந்த தடவை உன் பேர் மட்டும் வைக்காட்டி என் பேரை சேர்த்து வைட்டி சூப்பர் மார்க்கெட்டுக்கு. திடுப்புன்னு அப்படி சொல்லுத. எவ்வளவு நகை நட்டு பணம் துட்டு காசெல்லாம் உனக்கு தந்திருக்கம் டி. நீ என் பேரெல்லாம் வச்சிருக்கணும் சொத்தவள சொர்ணக்கிளியா. சரி உன் பேரையும் கூட சேர்த்து நீலாம்பரி சொத்தவள சொர்ணக்கிளி நீலாம்பரி
பொட்டி கடை அப்படின்னு வச்சிருப்பேன்னு பார்த்தா அங்க போய் திறக்கும் போது தான் தெரியுது வெறும் நீலக்குட்டி பொட்டி கடைன்னு சொல்லி வச்சிருக்க. மனசு அன்னைக்கே உடஞ்சு போயிட்டு இவ்வளவு வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியாதம்மா. யார் வேற பெருசா இருக்கலாமா, எப்படிமா வைக்க முடியும்? சொத்தோட சொர்ண கிளி நீலாம்பரி பொட்டி கிடங்குது, பக்கத்து கடை வேற நீண்டுரும். பக்கத்து கடைக்காரன் நம்ம கிட்ட சண்டைக்கு வரதுக்காமா? அவளே படதமா சூப்பர் மார்க்கெட் திறக்கும் போது நல்ல பெருசா திறப்போம்ல, அப்போ உன் பேர் எங்க இருந்து அங்க வரைக்கும் எழுதி போடுதே. எப்ப பேர் வைக்கன்னு சொன்னா ஏதோ சோறு வச்ச மாதிரி என்ன சிரிப்பா இருக்கு முஞ்சில சத்தவளையா. ஓஹோ ஈக்கிற பைய திறந்து பாருடி. இடிட்டி சீக்கிரம், என்னமோ ஏதோ உருண்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இடிட்டி பணத்தை எல்லாம் உருட்டி உருட்டி போட்டு போல இருக்கும். எடி அம்மக்கா, என்னடி இதெல்லாம் பார்த்தா தெரியலையா? மொட்டை நமக்கு நல்ல பல்பு கொடுத்திருக்காமா, பல்பு கொடுத்திருக்கா. உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, அதுவும் ஃபியூஸ் போர்டு குண்டு பல்பு. அதுவும் காணாதுன்னு அல்வா வேற வச்சிருக்காமா. அல்வா கொடுத்துட்டாமா, அல்வா கொடுத்துட்டா நமக்கு. இது வாங்க பின்னாலே கிடக்கிய. இல்ல தாயி, போய் தாலிக்கு பணம் வச்சு கொடு. வடப்பறந்தா தானே வச்சு கொடுக்கணும். அம்மாடா வாட்ட தந்த சிறந்தம்ல, பணத்தை எடு, தாலிக்கு வைக்கணும் பத்தியா. எடுத்தாரந்தே இது இந்தாங்க தாம்பளத்துல வச்சு கொடுங்க. இங்க ரசம் வாங்கிக்க. இக்கா எதுக்கு கை இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இன்னும் மச்சான் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, கல்யாணம்னா மாப்பிள்ளைக்கு உட பிறந்தா இந்த தாலிக்கு பணத்துக்கு வச்சு தருவா. அது 101 ரூபாயோ 5001 ரூபாயோ 10,001 ரூபாயோ எவ்வளவு இருந்தாலும் வாங்கிக்கிடணும். உட பிறந்தா தாம்பளத்துல வச்சு தரக்கூடிய பணத்தை தான் வச்சு தாலியே செய்யணும். ஒருவேளை தாலி செய்யுதுக்கு உட பிறந்த தந்த பணத்தை விட அதிகமாச்சுன்னா அது மாப்பிள்ளை போட்டு செஞ்சுக்கிட வேண்டியதான். ஆமா மக்கா, இதன முறை நம்ம ஊர்ல எல்லார் வீட்லயும் நீ பாக்கதானே செஞ்சிருப்பேன். பாத்திருக்கேன்க்கா. அதான் எவ்வளவு பணம், ஒரு 101 ரூபா மட்டும் வச்சா போதாதான்னு. எனக்கு இருக்கதே ஒரு தம்பி, நீ மட்டும் தான்ல, உனக்கு தானே செய்ய முடியும். இது சந்தோஷமா வாங்கிக்கிடுங்க. தாம்பளத்துல வச்சு தரத என்னைக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாது பாத்துக்கோங்க. உங்க அக்கா உங்க மேல வச்சிருக்க பாசத்துக்கு இன்னும் ஒரு 2 லட்சம் கூட கேட்டா கூட உடனே டப்புன்னு தந்துருவாங்க. அங்க நமக்கா இதுல தாலி செய்யி. ஒருவேளை கூட கூட வந்துட்டுனா நீ கொஞ்சம் போட்டுக்க, அவ்வளவுதான். சரிக்கா. அப்பல சும்மா கிடையாது, தாலிக்கு பணம் வச்சு தந்தா நம்ம உட பிறந்தாக்கு பட்டு எடுத்து கொடுக்கணும் பாத்துக்கிடுங்க. ஆமா சோனமுத்தா, உங்க அக்கா தாலிக்கு பணம் வச்சு தருவா, நீ பதிலுக்கு பட்டு எடுத்து கொடுக்கணும். சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்க அக்காவுக்கு காஞ்சிபுரம் பட்டு தான். எனக்கு அது வேணும் இது வேணும் நான் எதிர்பார்க்க மாட்டேன்யா. நூலு சேலை வாங்கி தந்தா கூட நான் வாங்கிக்கிட்டேன் பாத்துக்க. கடைசி வரைக்கும் இந்த அக்கா தம்பி பாசம் என்னைக்கு நிலைச்சிருக்கணும் ஐயா. பணமும் பட்டு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிரும். ஆனா அந்த பாசம் என்னைக்கு மாறாதுயா. அதுதான் எனக்கு வேணும், அதான் நான் ஆசைப்படுவேன். கடைசி வரைக்கும் என் பாசம் மாறாதுக்கா. என்னைக்கும் உன் தம்பி சோனமுத்தா தான். அது போதுமையா எனக்கு. ஒரே பாசம் மலமா. ஆமா என் அக்கா, எங்க அக்கா அவ்வளவு பாசம் வச்சிருக்கா. அதே மாதிரிதான் நானும் எங்க அக்கா மேல பாசம் வச்சிருக்கேன். ஏப்பா அப்படியே காப்பி கீப்பி எல்லாம் குடிச்சு போட்டு அந்தல கிளம்போமா. தாலி பொண்ணு இருக்கணும்னே, பொண்ணுக்கு மாப்பிளைக்கும் துணி எடுக்கணும்ல. ஆமா மைனியே, எல்லாத்துக்கும் அன்னைக்கே துணி எடுத்தாச்சு. இன்னைக்கு தாலி பொண்ணு இருக்கிற பிறகுதான் நம்ம போய் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பட்டு துணியும் பட்டு சேலையும் எடுக்கணும். செம்பர்ல தச்சு கொடுத்துருவோம்ல. என்னது எந்த காலத்துல இருக்கியா? 1 மணி நேரத்துல டக்கு புக்குன்னு பொண்ணு மாப்பிளைக்கும் துணியை தச்சு கொடுத்துருவோம். எதுக்கு கேட்கணும், மறுமலை விடிஞ்ச கல்யாணம் பத்தி அதான் கேட்டேன். அதெல்லாம் கவலைப்படாதியா, அதெல்லாம் முதல்ல ஏற்பாடு பண்ணியாச்சு. இந்த கல்யாணங்கள 1 மாசம் 2 மாசம் டைம் இருக்கும். ஆனா நம்ம திடுதுப்புன்னு ஒரே வாரத்துல பேச முடிச்சு டக்கு புக்குன்னு கல்யாணம் வச்சுட்டோம் பத்தியில. அதனால முதல்ல குட்டியை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் டெய்லர்ட்ட, நம்ம ஊர் டெய்லர் தான், நானாச்சும் சொல்லிட்டாரு. டக்கு புக்குன்னு கொண்டு கொடுத்துட்டோம்னா எல்லாத்தையும் ராத்திரியோட ராத்திரி தச்சு முடிச்சிருவாரு. விடிய காரம்ல தாலி கட்டு தான். சரியா? அப்ப எல்லாரும் ஒரு காப்பி கீப்பி குடிச்சிட்டு அதுல எல்லாரும் கிளம்புவோம். துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்து சாயந்தரம் போல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நேத்தே. அப்பதான் நாளைக்கு காலையில எந்திக்க முடியும். ஆமா மர்மல, கொஞ்சம் ஸ்லாத்தாட்டி ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் நாளைக்கு காலையில 4 மணிக்கு எந்திக்க முடியும். சொந்தங்களே, நல்லபடியாட்டு என் தம்பி சோனமுத்தானுக்கும் முத்துமணிக்கும் நிச்சயமா முடிஞ்சாச்சு. இதெல்லாம் தாலி பொண்ணு இருக்கும், நல்லபடியா முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம சோனமுத்தானுக்கும் முத்துமணிக்கு கல்யாணம் தான் வரப்போகுது. நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கல்யாண வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே. பாய் சொந்தங்களே.